நண்பர்களே, இவங்க பேர் தான் ஜிம்மி. இந்த பொமரேரியன் பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஸ்பிட்ஸ் ரொம்பவும் நர்வஸாவே இருந்தாங்க. பார்த்தா தெரியும், குலைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே பயந்து போய் இப்படியே தான் இருந்தாங்க. பட் ஒரே இடத்துல நிலையாட்டினாங்க, எங்கிட்ட இருந்து ஓடல. குதிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதனால கெட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஹெவி டென்ஸ் ஃபர்ரா இருக்கு, கொஞ்சம் ஃபர்ரை லைட்டா குறைங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. நீ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹெவி டென்ஸ் ஃபர் இருக்குன்னு பாருங்க. ஸோ அவங்களுக்காக 1 இன்ச் போட்டு தான் நம்ம ஹேரை ரெடியூஸ் பண்றோம். ஃபர் டென்ஸ் எவ்வளவு தூரம் இருக்குன்னா, நம்ம ஹேரை ரெடியூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பிசுரா இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து ஃபர்ரோட அடர்த்தி ஜாஸ்தி. அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்புறம் அதை சரி செய்யணும். கொஞ்சம் நர்வஸா இருந்ததுனால அப்பப்போ பல்லு வைக்க வந்தாரு. பட் பெயின்ஃபுல்லா பல்லு வைக்கல, அப்பப்போ விளையாட்டுத்தனமா கடிக்க வந்தாரு. பட் ரொம்ப ஃபோர்ஸ்டா இல்ல. அண்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாவும் இருந்தாரு. அதனால அவங்க பெட் பேரண்ட்ஸ் சொல்லி கொஞ்சம் வெயிட் லெஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா அப்பதான் வந்து டாகோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காலே கொஞ்சம் லைட்டா வளைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நீங்க வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மண் தரையில விட்டு வளர்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ உடம்பு பின்னாடி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ரை நல்லா குறைச்சு விட்டாச்சு. ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன்ல எல்லாம் குறைக்கும் போது பெசாம தான் இருந்தாரு. பட் அந்த உள் தொடை இருக்கும் பாத்தீங்களா, அந்த போர்ஷன்ல கால் வைக்கும்போது சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு. இங்கிட்ட ஓடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாரு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா குலைக்கிறத நிறுத்தல. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் குலைச்சிக்கிட்டே இருந்தாரு. ஃபைனலா டெய்ல எல்லாத்தையும் நீட் பண்ணி அழகுபடுத்தி அந்த தொட போர்ஷனை வந்து நீட்டா சிசரிங் பண்ணி, ஏன்னா அப்பதான் பார்க்க லுக்கா தெரியணும்ல, இல்லாட்டினா நல்லா இருக்காது. ஸோ அந்த இதை வந்து நீட்டா ரவுண்ட் இது மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஃபைனலா குளிப்பட்ட ஆரம்பிச்சாச்சு. இவருக்கு பாத்தீங்கன்னா வால் வந்து சுருட்ட வாளுங்க, சுருண்டு நல்லா பின்னாடி அப்படியே புஷ்ஷுன்னு இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க பெட்ரேட்ஸ் வந்து ஃபர் நிறைய இருக்கிறது குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து லைட்டா தான் குறைச்சேன். ஏன்னா இல்லாட்டினா பாத்தீங்கன்னா வால் இருக்கிறதே தெரியாது, பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி குறைச்சிட்டு அவங்களுக்கு பின்னாடி பம்பு பாத்தீங்கன்னா நல்லா புஷ்புஷ்னு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் நல்லா இது போட்டு தேய்க்கும் போதுதான் அந்த அடர்த்தியே தெரியுது. நம்ம ஷாம்பு உள்ள போய் ரீச் ஆகும் போது பாத்தீங்கன்னா அப்படியே முறையா தள்ளிச்சு. அப்பதான் தெரிஞ்சது அந்த ஃபர்ரோட அடர்த்தி என்னன்னு. நல்ல ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. ப்ளோ ட்ரையர் போடும்போது கொஞ்சம் சண்டை, சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நீட்டா ரெடி பண்ணியாச்சு. பாத்தீங்களா தெரியும் எவ்வளவு கோவத்துல இருக்கிறது என் மேல. சோ அவங்களை வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மட்டும் பார்ப்போம். பாய்.